ட்ரெய்லர் படத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்த் தாசை ஞானவேல் இயக்கத்துல வேட்டையின் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அதுல ரஜினி சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு முடிந்த பிறகு தற்பொழுது இவர் ஆன்மீக சுற்றுலாவாக இமயமலைக்கு போயிருக்காரு. அவர் துறவியோட பேசுற வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இதுல பல விஷயங்களை பேசும் அவர் வேட்டையின் படம் பற்றியும் பேசியிருக்காரு. வேட்டையின் திரைப்படம் தசரா பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகும்னு தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இல்ல தற்பொழுது வேட்டையின் படத்தோட டப்பிங் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. மோடி பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் வேட்டையின் படத்துக்கான டப்பிங் பணிகளை தொடங்கி இருக்காரு. இதிலேயே வேட்டையின் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக இருக்காம். ரஜினியோட ஓபனிங் சாங் தான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. வேட்டையின் சிங்கிள் பல சாதனைகளை படைக்கும் என்பதுல சந்தேகம் இல்ல. இந்த பாடலை அனிருத் பாடியிருப்பதாக சொல்லப்படுது. வேட்டையின் படத்தோட டப்பிங் முடிச்சிட்டு கூலி படத்துல இணைய இருக்கிற ரஜினி மேலும் 2 அல்லது 3 படங்கள்ல நடிக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த 3ல் ஒரு படத்தை மாரி செல்வராஜ் இயக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் 2 படங்களோட இயக்குநர்கள் யார் என்பது குறித்த விவரம் விரைவிலேயே வெளியாக இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. முகேஷ் இயக்கும் கூலி திரைப்படத்தை அடுத்த ஆண்டு சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்களாம்.